இந்த திருவாசகம் எப்படி வந்தது? 12 திருமுறைகள் உண்டு தமிழிலே. சைவ இலக்கியத்திலே 12 திருமுறைகள். முதல் 7 திருமுறைகள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தந்தவை முதல் 7 திருமுறைகள். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகரின் திருவாசகம் முதல் பகுதி, திருக்கோவையார் 2ஆம் பகுதி. 9வது திருமுறை 9 அடியார்கள் தந்த திருமுறை. திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார் சேதுராயர், கண்டராதித்தர், பூந்துருத்தி காடநம்பி, புருடோத்தம நம்பி, திருவாளிய அமுதனார் வேணாட்டடிகள் என்ற 9 அடிகள் தீட்டியவை 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலர் தந்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை காரைக்காரம்மையார், நக்கீரதேவநாயனார், கபிலதேவநாயனார், பரணதேவநாயனார், கோன் நாயனார், சேரமான் பெருமாள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி இவர்கள் தந்தவை. 12ஆம் திருமுறை சேக்குழார் தந்த பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகளின் அடிப்படை நமசிவாய என்கிற 5 எழுத்துத்தான். இந்த நமசிவாய என்ற 5 எழுத்தை வைத்துத்தான் சிவபுராணத்தை தொடங்குகின்றார் திருவாசகம். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓப்பாமல் இவட்டுவதுவே இனிப்பதுவே என்றாரே மாணிக்க வாசகர். வாட்டமிலா மாணிக்க வாசகரின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த பறவைகளும் கீழ்சாதி பறவைகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் விஞ்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பு அன்றே. ஆகவேதான் வடலூர் வள்ளலாரின் உள்ளத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகர் இடம்பெற்றதைப் போல லண்டன் நகரத்திலே இருந்து வந்த ஜி.யு. போப்படிகளினுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற காரணத்தினால் 1863ஆம் ஆண்டு மையத்திலே அவர் தமிழ் படித்துவிட்டு 63 ஆண்டுகள் தமிழ் படித்துவிட்டு லண்டனுக்கு போனார். லண்டனிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாலியால் கல்லூரியில் தமிழ்துறை தலைவரானார். அவர் திருவாசகத்திலே உருகி போனார். அந்த கல்லூரியினுடைய தலைவர் பெஞ்சமின் ஜோவட் என்பவரோடு ஒரு நிலா வெளிச்சத்திலே நடந்து போகிற போது, உலகில் திருவாசகத்தை போன்ற ஒரு நூலை இதுவரை நான் படித்ததில்லை, தமிழிலே இருக்கிறது என்று சொன்னபோது, அதை நீ மொழிபெயர்க்கலாமே என்று அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் கூறும்போது எனக்கு புதுமை வந்துவிட்டது. அதை மொழிபெயர்க்கும் ஆற்றல் இல்லை, எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு என் வயதில்லை என்று சொன்னபோது, to have a fine work in progress is a way to live long. You will live till you finish it. ஒரு நல்ல காரியத்தை பெரிய பணியிலே முன்னேறி செல்வது நீண்ட காலத்துக்கு வாழ வழிவகுக்கும். இதை முடிக்கும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்றார். 1900 ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அவருடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று. போப்படிகளினுடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று. அந்த திருவாசகத்துக்கு உரை தீட்டியோர் பலர் உரை தீட்டி இருக்கின்றார்கள். காலத்தின் அருமை கருதி நான் விரிவாக செல்ல விரும்பவில்லை. அந்த திருவாசகம் 51 பதிகங்களை கொண்டது. 656 பாடல் அல்லது 658 பாடல் என்று சொல்வார்கள். இந்த 51 பதிகளில் 10 பாட்டாக 19 பத்துக்கள் இருக்கின்றன. விரல்கள் 10, மோசஸின் கட்டளைகள் 10, திருக்குறளின் பாடல்கள் 10, 10 பாட்டு, முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, திருமுருகாற்றுப்படை, பொருளராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி மலைவடுகடாம் என்று 10 பாடல்கள். அதை போலத்தான் இங்கே இந்த திருவாசகத்தில் 51 பதிகங்களில் 19 பத்துக்கள் இருக்கின்றன. அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, அருள் பத்து, அதிசய பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, ஆசை பத்து, உயிருண்ணி பத்து, கண்ட பத்து, குயில் பத்து, குழாப்பத்து, குழாப்பத்து, குழைத்த பத்து, பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, யாத்திரை பத்து, வாழா பத்து. இந்த 10 இவர் எதை பற்றி கொண்டார் தெரியுமா? இவர் 3 பத்தை பற்றி கொண்டார். இந்த 19 பத்துக்களில் நமது இளையராஜா அவர் 6 பாடல்களுக்கு இதில் இசை வைத்திருக்கிறார். 3 பத்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்று யாத்திரை பத்து, இன்னொன்று அச்சப்பத்து, இன்னொன்று பிடித்த பத்து.
காரணம் அவர் அதிலேயே உருகிட்டாரு. நான் வெளியில இருந்து பாக்குறேன், அவர் அதுல ஐக்கியம் ஆயிட்டார். 3 பத்துக்கள், யாத்திரை 10, பிடித்த 10, அச்ச 10. இந்த 3 பத்துக்களில் 3 பாடல்களை அமைத்திருக்கிறார். அடுத்து அவர் எதிலே இருந்து பாடல் எடுக்கிறார்? சிவபுராணம். இந்த தொடக்கமே நமசிவாய வாழ்க, இது திருவாசகத்தினுடைய தொடக்கம். ஏன் இந்த திருவாசகம் வந்தது? பலருக்கும் தெரிந்த கதைதான். பாண்டிய நாட்டு மன்னரவையிலே தென்னவன் பிரம்மராயன் எனும் அமைச்சர் இருந்தார். வாதவூரிலே பிறந்தவர். அவர்தான் வாதவூர் அடிகள். அவர் குதிரை வாங்குவதற்கு சென்ற வேளையில் இருந்த பணத்தை எல்லாம் அந்தனர் வடிவிலே வந்த சிவனடியாரோடு சேர்ந்து சிவனுடைய திருப்பணிகளுக்கு இதற்கெல்லாம் செலவழித்து விட்ட காரணத்தினாலே மன்னன் குதிரையோடு ஏன் வர தாமதம் என்ற போது அவன் மனம் கலங்கிய நேரத்திலே இறைவனுடைய அருள்வாக்கு கேட்டு, குதிரை வரும் என்று நீ ஓலை அனுப்பு, ஓலை அனுப்பிவிட்டு நீ முன்னாலே செல்